இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் என்ன வாங்கியிருக்கோன்ட்டு. சீ ஃபுட் ஸ்பெஷல் வஜ்ர மீன் எல்லாம் பீஸ் போட்டு ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நல்லா பெரிய பீஸாகவே. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரான் ராட்டு, அதுவும் பார்பிக்யூ ஸ்டைலில் பண்ணலாம், இல்லை ஃப்ரை பண்ணலாம், 65 பண்ணலான்ற ஐடியாவில் அதுவும் வாங்கி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் பாம்ப்ளெட்டு, அது ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா ஒயிட் கலர்லேயே வரும் அப்படின்றதுக்காக நல்லா பெரிய பீஸ், முள்ளுலாம் கம்மியாக இருக்குனாலும் அதுவும் வாங்கியிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மத்தி மீன். இது மெடிசன் நிறையா இருக்குது, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம், சரி அதையும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்றதுக்காக அந்த மத்தி மீன் குழம்பு வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம், வாங்கி வச்சுருக்கோம். பாருங்கள் சண்டே ஸ்பெஷல் பார்த்துட்டிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஒரு வழியாக ஐடியா பண்ணி வஜ்ர மீனுக்கு மசாலா தடவி ஊற வைக்கலாம்னு தடவிட்டு இருக்கோங்க. பாருங்கள், ஏன்னா இதுவும் தோசை தவாவில் போட்டு தான் எடுக்கணும். அந்த சைடில் பாருங்கள் ஒயிட் கலர் அப்படியே இந்த மீனை பாருங்கள், அப்படியே ஒயிட் கலரில் சில்வரில் மீன். இப்போ ராட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக. அடுத்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிரேவிலாம் கிடையாதுங்கிறது. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தோங்க. ஏன்னா நம்ம அப்படியே சுட்டு சாப்பிட்றோம், அது உள்ளெல்லாம் போகணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை ஒரு ஃபாரின் டூர் போனப்போ அங்கே ஒரு இடத்துல சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல, சாஸ் தொட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் எல்லாம் தடவி மசாலாம் தடவி ரெடியாக இருக்குது உங்களுக்கு. இந்த வெந்தயத்தூள் ஊற்றினா எண்ணெய் சூடு இருந்தோடனே வெந்தயத்தூள் கேட்டுருச்சு. அதனால் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்குறோம். புதிய சவுண்டு கேட்டுச்சு, அதனால் வெங்காயமும் பச்சை மிளகா தக்காளியை, சின்ன வெங்காயமும் மிளகாவும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளியை அரைச்சியும் அதில் ஊற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகு சீரகம் தூள் போட்டு உப்பு கொஞ்சம் போடுறோங்க. அதெல்லாம் வதங்குவோம். அந்த தூள் போட்டால் தான் நல்லா அப்படியே கிண்டுறோம் பாருங்க. கிண்டி நல்லா வதங்கணும். மீன் மட்டும் போடாமல் ரெடியாக வச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. திக்காக இருந்தனால இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம என்ன பண்ணோம்னா மீன் போட போகிறோம். கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது, இன்னும் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி கொதிக்கிறதுக்கு மூடி வைப்போங்க, அப்போ தான் நல்லா கொதிக்கும். திருப்பி கொதிக்க விடுவோம், ஓப்பன் பண்ணுவோம். கொதிச்சிச்சு பாருங்கள் நல்லா. இந்த மாதிரி மீனை போடலாம். அப்படியே மீனை ஒவ்வொன்றா போட போகிறோம். இனிமேல் கிண்டுறப்பெல்லாம் ரொம்ப வேகமாக கிண்டக்கூடாதுங்க, மீன் உடஞ்சிடும். இன்னும் போட்டாச்சுங்க. இப்போ திருப்பி மூடி கொதிக்க விடுவோம், அப்போ தான் மீன் வேகணும். மீன் குழம்பு ரெடி ஆச்சான்னு பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சுங்க. மீனும் வெந்திருக்கு பாருங்கள். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, வஜ்ர மீனையும் ஒயிட் பாம்ப்ளெட்டையும் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தோசை தவா வச்சு அதில் எண்ணெயை ஊற்றுறோம். தோசை தவாவில் எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. சவுண்டு கேட்குதுங்களா? வஜ்ர மீன் 2 பீஸ் அதில் வைக்கிறோம். எதுக்காகனாங்க, இது ரெண்டையும் அப்படி ஓரமாக வச்சுட்டு ஒயிட் பாம்ப்ளெட்டையும் வச்சுருவோம்ட்டு 2 பீஸ் அப்படியே அதையும் வச்சுட்டு ஓரத்தில். அப்படியே திருப்பி போடலாங்க, ஏன்னா அப்படியே ஒரே சைடாக விட்டோம்னா எப்படிங்க இருக்குது பார்க்குறப்பயே சூப்பராக இருக்குங்களா? இன்றைக்கி சீ ஃபுட் ஸ்பெஷல். இந்த ஞாயிறு கடல் உணவு சிறப்பு உணவாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகேங்க, அடுத்தது ப்ரானை ரெடி பண்ணுவோம்.
வச்சுருக்கோம் பாருங்கள். இப்படி வளைஞ்சும் சொருகிக்கலாம். அடுத்தது பாருங்கள், நேராகவும் சொருகி காமிக்கிறோம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், நெருப்பில் பார்பிக்யூ மாதிரி. பார்பிக்யூனா நம்ம அடுப்பு தான் வேணும்ல, நம்ம கேஸ் அடுப்பு கூட நம்ம போட்டு எடுக்கலாம். பார்ப்போம் அது எப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா நேராக சொருகி வச்சுருக்கோமா, அது பார்த்திங்கன்னா வளைவாக இருக்கும். இது மாதிரி ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? என்ன பண்ணியிருக்கோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் தடவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பார்பிக்யூ ஸ்டைலில் நம்ம ப்ரான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே லைட்டாக எண்ணெயை தடவி விடுறோம். ஓகேங்களா? இது எதுவுமே நம்ம ப்ரான் வந்து பார்பிக்யூ ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இன்னொரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு, நம்ம மீன் வந்து கோதுமை தவாவில் போட்டோம்ல, அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். நம்ம சீ ஃபுட் வாங்கி வச்சுருந்தோம்பாங்க, அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சான்னு பாருங்கள். காலையில் இந்த இடத்துல தானே வஜ்ர மீன் இருந்துச்சு, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரோஸ்ட்டு. அப்படியே அந்த ப்ரான் பாருங்கள், ஒரு பிளேட் ப்ரான் இருந்துச்சுங்களா, அது பார்த்திங்கன்னா பார்பிக்யூவாக ரெடி ஆகிருக்கு, ஃப்ரையாக ரெடி ஆகிருக்கு, கிரேவியாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்களா? நான் கிரேவி எடுக்கல, அது என்னென்னா கிரேவி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டாச்சுனால அது மட்டும் காமிக்கல உங்களுக்கு. மற்றபடி இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ஆனியன் வந்து தோசை தவாலே பொரித்து வச்சுருக்கோம். அடுத்து பாம்ப்ளெட், ஒயிட் பாம்ப்ளெட் பாருங்கள். மீனுன்னா கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, போட பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்ருச்சிங்க, எல்லாம் குட்டி பிள்ளைங்களாம் இருக்கவும். பெரிய பீஸாக இல்லை. ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அடுத்தது மத்தி மீன் குழம்பு. எப்படி இருக்குங்க மத்தி மீன் குழம்பு? எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.